நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் காலை மடக்கி ரைட் தொடை மேலே அதே மாதிரி க்ராஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த காலில் செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் செய்ய போகிறோம். கை கட்டை விரல்களால் கால் கட்டை விரல்களை இப்போ நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுறோம். கீழேருந்து மேலே நுனியிலேருந்து ஆரம்பித்து நேராக அப்படியே கீழே அந்த லைன் வரைக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோம். திரும்ப அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் அந்த லைன் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் வந்தோடனே 2 கட்டை விரல்களையும் 2 விரல் மேலே தனித்தனியாக வச்சிடணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்படியே இப்படி குத்தி விட்ட மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். கடைசி 2 ஃபிங்கர்ஸை அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். பாதத்தினுடைய மேல் பகுதி இது. ஒரு பக்க சைடு போர்ஷன், இரண்டாவது பக்க சைடு போர்ஷன், இது சென்டர் போர்ஷன், இது ஹீல் போர்ஷன். இப்போ இந்த இடத்த இசட் போட்ட மாதிரி பாவனை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இப்படி குத்தியபடி ஜிக்ஸாக்காக அப்படியே ப்ரெஸ் பண்ணலாம். ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மேல் பகுதியை ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 2 பக்கம் சைட் போர்ஷன்ஸை மட்டும் இதுலேருந்து இது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணால் போதும். 2 கை கட்டை விரல்களையும் ஒன்றா வச்சுக்கிட்டு சைட் போர்ஷன்ஸை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சைட் போர்ஷன்ஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். சென்டர் போர்ஷன் வரும்போது மட்டும்தான் கைகளை இப்படி ஜென்டிலாக வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹீல் போர்ஷன் வரும்போது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா அதிக அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாதங்களை இப்படி நல்லா இப்படி பிடிச்சி விட்டுடலாம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆங்கிள் போன் கிட்ட வந்துடலாம். போன் இங்கே இருக்குது கரெக்டாக. அதை சுற்றி ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு ஒரு ரவுண்டு பண்ணிக்கிறோம். 2 கை கட்டை விரல்களையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழேருந்து மேலே கட்டை விரல்களை பிரித்து இந்த மாதிரி கொண்டுட்டு போகணும். மேலேருந்து கீழே 2 சி ஆப்போசிட்டில் போடுற மாதிரி கீழேந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேந்து மேலே, மேலேருந்து கீழே. ஓகே, இந்த போர்ஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்தது எந்த கால் நீட்டிருக்கோமோ அந்த கையை இங்கே மூட்டு இங்கே இருக்குது. மூட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை இப்படி வச்சுருக்கேன். இந்த காலை எடுத்து இப்படி இதில் கொடுத்துட்றோம். மேல் மூட்டு மேலே இந்த உள்ளங்கையும் கீழ் மூட்டில் அடியில் இருக்க உள்ளங்கையும் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்க போகிறோம். clockwise rotation 1 2 3, anti-clockwise 1 2 3, clockwise 1 2 3. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ மேலே இருக்க இந்த கையை அப்படியே எடுத்துகிட்டு போய் உள் பக்கமாக இப்படி பிடிச்சிக்க போகிறோம். இந்த கையை ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃபிங்கர்ஸ் டு ஃபிங்கர்ஸ் இப்படி பிடிச்சிக்க போகிறோம். கை ஃபிங்கர்ஸ், கால் ஃபிங்கர்ஸ் இப்படி நல்லா பிடிச்சிக்கலாம். டவுன்வர்ட் ரொட்டேஷனில் ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. Upwards 1 2 3 4 5. Downwards 1 2 3 4 5. இப்படி பண்ணி முடிச்சது பின்னாடி 2 கைகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாதங்கள் அப்படியே நல்லா பிடிச்சு விட்டுறலாம். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுக்கணும், நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து இந்த பேண்ட் லைனில் கரெக்டாக நம்மளோட காஃப் மசில் இங்கே இருக்குது, அதை அப்படியே கவ்வி பிடிச்ச மாதிரி கீழேந்து மேலே ஒரு முறை மட்டும் அப்படியே மேலே கையெடுத்துடணும். டவுன்வர்ட்ஸில் கொண்டு வரக்கூடாது. ஓகே, இப்போ கால் பயிற்சியினுடைய கடைசி நிலை பயிற்சி பண்ண போகிறோம். கிட்னி மசாஜ். ஸோ இப்போ வஜ்ராசன நிலையில் நான் உட்காந்துட்டேன். இப்போ வஜ்ராசன நிலையில உட்கார்ந்தாச்சு. இப்போ பேக் சைடு கால் கட்டவரல் மேல கட்டவரல் இருக்க மாதிரி, அதாவது லெஃப்ட் கால் கட்டவரல் மேல, ரைட் கால் கட்டவரல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம கரெக்டா உட்காந்துக்கணும். இப்போ கிட்னி மசாஜ் செய்ய போறோம்.
கிட்னி எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு கிட்னி லொக்கேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ கிட்னி மசாஜுக்கு கைகளை எவ்வளோ தூரம் உயர்த்தி இப்படி பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுக்கலாம். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணபடி இந்த இடத்த இப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு 1 again 2 again 3 4 5 relax. So ஓகே, இப்போ நம்ம கால் பயிற்சியினுடைய கடைசி பயிற்சி கிட்னி மசாஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் தசை நார் மூச்சு பயிற்சி. ஓகேவா? ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம இந்த வஜ்ராச நிலையிலேயே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பயிற்சி பண்ணுறதுக்கு முதல்ல கைகளில் சின்முத்திரை வச்சுக்கலாம். சின்முத்திரை விரல்களுக்கு இடையில எந்த கேப்பும் இல்லாமல் இப்படி நம்ம சின்முத்திரை வச்சுக்க போகிறோம். இந்த 2 கையினுடைய விரல்களையும் எடுத்துகிட்டு போய் தொடையினுடைய இந்த பக்கவாட்டு பகுதியில் இப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த விரல்கள் பார்த்தா நம்மளுடைய தொடையினுடைய நடு பகுதி, இந்த தொடை நடு பகுதியில் நம்மளுடைய சென்டர் ஃபிங்கர் இருக்கிற மாதிரி இப்படி நேராக வச்சுக்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கிராஸாக அப்படி கை வச்சுருவாங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி தொடையினுடைய நேர் பகுதியில் கைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நிலையில் நம்ம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இன்ஹேல் அப்படின்னு சொன்னோடனே மூச்சை நல்லா மேல் இழுத்துக்க போகிறோம். 1 சொன்னால் மூச்சை விட்டு கொண்டே குனிய போகிறோம். 2 சொல்லும் போது மூச்சை இழுத்து கொண்டே நிமிர போகிறோம். இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? இன்ஹேல் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கைகளை ஆதி முத்திரைக்கு மாற்றிடலாம். 2ஆம் நிலை செய்ய போகிறோம். கைகளை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைகள் இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்கணும். அப்படியே கைகளை அடி வயிற்றில் கொண்டு போய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகள் பொதுவாக எல்லாரும் எப்படி தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கைகளை இப்படி விரித்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் கை 2ம் இப்படி சேர்ந்த நிலையில் இருக்கணும். ஓகேவா? கையினுடைய முட்டி 2 முட்டியும் இதே போல் இப்படி சேர்ந்த நிலையில் நாம் செய்யணும். ஓகே, இப்படி விரிச்சு இருக்கக்கூடாது, இப்படி சேர்ந்து இருக்கணும். ஓகே, முதல்ல பயிற்சியில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். இன்ஹேல் மூச்சை நல்லா இழுத்துக்கணும். 1 சொன்னோடனே மூச்சை விட்டுக்கிட்டே குனியணும். 2 சொன்னோடனே மூச்சை இழுத்து கொண்டே நிமிரணும். இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். இப்போ தலைப்பகுதி போய் தரையை தொடக்கூடாது, நேராக இருக்கணும். ஓகே, இன்ஹேல் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, 3ஆவது பயிற்சியில் 2 நிலைகள் முடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் நிலை செய்ய போகிறோம். அதுக்கு சுகாசனத்தில் மாதிரி உட்காந்துக்கலாம். எஸ், சுகாசனம். 3ஆவது பயிற்சி பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் கை விரல்களை இப்படி விரல்களுக்கு இடையில எந்த கேப்பும் இல்லாமல் அழகாக அப்படி வச்சுக்கலாம். அது நம்மளுடைய இந்த உள்ளங்கையினுடைய சென்டர் பொசிஷன். நம்ம பெல்லி பட்டனை கவர் பண்ண மாதிரி இப்படி கையை கொண்டு போய் வச்சுக்கணும். பெல்லி பட்டனில் கரெக்டாக உள்ளங்கை கவர் ஆகிருக்கணும். இன்னொரு கைகள் எடுத்துகிட்டு போய் இந்த கைகள் கை விரல்களுக்கு இடையில எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த கையை எடுத்துகிட்டு போய் காதுகளை மூடியபடி இப்படி வச்சுக்கணும். எல்லாரும் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதை மூடுறன்ற பேரில் தலையை இப்படி திருப்பிடுவாங்க. ஓகே, காது இப்படி வந்துடும், தலை இப்படி திரும்பிடும். அப்படி இருக்கக்கூடாது. தலை நேராக இருக்கணும். கை மட்டும் இங்கேருந்து இப்படி போயிட்டு கரெக்டாக இப்படி காதுகளை மூடியபடி இருக்கணும்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கை முட்டி மார்பை அழுத்தியபடி வச்சிருக்கணும். ஓகேவா? இப்படி லூஸாக கையை இருக்கக்கூடாது. நல்ல செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண மாதிரி நல்லா வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த பொசிஷனில் இருந்துட்டு நம்ம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். 1 சொன்னால் இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டையும் சேர்த்து செஞ்சிடணும். 1 2 3 4 5. அப்படியே கைகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து வெளியே கவர் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் தலை நேராக இருக்கணும். அழகாக எடுத்துகிட்டு போய் காதுகள் கவர் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கை முட்டி மார்பை அழுத்தியபடி வச்சுக்கொள்ளணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ 2 கைகளையுமே காதில் ப்ரெஸ் பண்ண மாதிரி வச்சுக்க போகிறோம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் நேராக காதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அழகாக காதுகளை க்ளோஸ் பண்ணிக்கணும். கை 2 முட்டியும் மார்பை அழுத்தியபடி இருக்கணும். முதுகு குனிஞ்சிடக்கூடாது. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் காதுகளை மூடிய மாதிரி செய்ய போகிறோம். 2 கைகளையும் எடுத்து காதுகளை இப்படி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். பின்பக்கம் கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். 2 கைகளையும் காதுகளை நல்லா பொத்தியபடி இருக்கணும். கை விரல்களுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. காது நல்லா பொத்திட்டு இப்போ கை ஃபிங்கர்ஸை வந்து நல்லா இந்த முதுகு தண்டுல இந்த 4 விரல்களும் இப்படி அழுத்தியபடி கைகள் பின்னாடி இருக்கணும். காதுகளை நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி கைகளை இப்படி விரிச்சு வச்சுக்கணும். கைகள் இப்படி வச்சிடக்கூடாது. நல்லா இப்படி விரிச்சு காதை டைட்டாக க்ளோஸ் பண்ணபடி இப்படி வச்சுக்கணும். இந்த நிலையில் 1 சொன்னால் இன்ஹேல் எக்ஸேல் 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 7ஆம் நிலை. கண்களை பொத்தியபடி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கலாம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கலாம். என்னுடைய நோஸில் கை படவே இல்லை. நல்லா கவனமாக பார்த்துக்கணும். கையை வந்து இப்படி வச்சு அழுத்தக்கூடாது. நல்லா அப்படி குழியாக வச்சு இப்படி கையை பொத்தியபடி வச்சுக்கணும். இன்னொரு கைகள் எடுத்து ரைட் ஹேண்ட் மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டு மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். நோஸ்க்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். நோஸ் அதில் கவனம் இருக்கணும். இப்போது 2 கை முட்டிகளையும் இணைச்சி இப்படி வச்சுக்க போகிறோம். தலையை மட்டும் இந்த மாதிரி குனிய போகிறோம். இப்போ 2 கை முட்டிகளும் மார்பை அழுத்தியபடி இருக்கு. இந்த நிலையில் நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்படியே முகத்தை வருடியபடி கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலாக்ஸ் சொன்ன உடனே இப்படி இருக்கக்கூடிய கைகளை இப்படியே பட்டுன்னு எடுக்காம கைகள் அப்படியே முகத்தை வருடியபடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே.